இதுதான் அடிப்படையான ஒரு 44வது பிரிவு. இந்த தேசத்தில் வாழக்கூடிய ஒரு பிரிவு மக்களுக்கு இடைஞ்சலா இருந்துச்சு அப்படின்னா அதை உச்ச நீதிமன்றமும் அமல்படுத்த முடியாது, அரசு நினைத்தாலும் அமல்படுத்த முடியாது. அதை அப்படியே தூக்கிவிட வேண்டும். எதற்கு அப்படின்னா மற்ற பிரிவுகள்ல 25வது ஒரு பிரிவு இருக்கிறது. அதாவது 25வது பிரிவு கொள்கை விளக்கத்தில் இடம்பெறுவது கிடையாது. உரிமைகள் சம்பந்தமாக வரக்கூடிய அடிப்படையான உரிமைகள் சம்பந்தமாக அரசியல் சாசனத்திலே அந்த 25வது பிரிவு என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த தேசத்தில் வாழக்கூடிய ஒரு குடிமகன் தான் விரும்புகின்ற மதத்தை தேர்வு செய்யலாம், தான் விரும்புகின்ற மதத்தை பின்பற்றலாம், தான் விரும்புகின்ற மதத்தை அவர் கடைபிடிக்கலாம், பிரச்சாரம் செய்யலாம். இது அடிப்படையான உரிமை. இந்த அடிப்படையான உரிமைக்கு 44வது பிரிவு இடையூறு அளிக்கின்ற காரணத்தினால் இந்த அடிப்படையை மாற்ற முடியாது. எதை மாற்றணும்? 44வது பிரிவு தான் மாற்றப்பட வேண்டாம். இதுதான் கண்ணியமிக்கவர்களே. அப்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்தில் நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம், இந்த இந்திய மக்களோடு கலந்திருக்கிறோம். ஆனால் கிரிமினல் சட்டம் என்று வருகின்ற பொழுது எல்லோருக்கும் பொதுவான சட்டம். இந்தியாவில் குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பது சரியா பின்பற்றுறது கிடையாது. ஒரு பெரிய தொகை எடுத்தா கையை வெட்டணும் என்று சரியா சொல்லுகிறது. இந்தியாவில் இருக்குதா? கல்யாணம் முடிச்சவர் விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை சரியா சொல்லுகிறது. இந்தியாவில் இருக்குதா? அப்ப குற்றவியல் நடைமுறை சட்டம் என்று வருகின்ற பொழுது இந்த தேசத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரே சட்டம் தான். சிவில் என்று வருகின்ற பொழுது, உரிமை என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு வகுப்பாருக்கும் சில சட்டங்கள், சில மத சடங்குகள் பின்பற்றப்படுகிறது. இந்த தேசத்தில் சிவில் என்று வருகின்ற பொழுது 4 உரிமைகள் நமக்கு இருக்கிறது. அதுல தான் நாம என்ன செய்யறோம்? இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம். இந்த 4 உரிமை என்ன அப்படின்னா, நிக்கா. இஸ்லாமியர்கள் தங்களுக்குள்ளேயே நிக்கா செய்யறாங்க. வேற யார் நிக்கா செய்யறாங்களா? அப்ப தங்களுக்குள்ளே நிகழக்கூடிய அந்த சிவில் சம்பந்தமானதுல இஸ்லாமியர்கள் சரியாவை பின்பற்றுகிறார்கள். ஒன்று நிக்காகு, 2வது தலாக்கு, தலாக்குல குலா எல்லாம் வந்துடும், 3வது வக்ஃப், 4வது வாரிசுரிமை.